திருச்சியில் வாங்கிய கடனுக்காக 2 மாதமாக வீட்டில் தனி அறையில் அடைத்து வைத்து கொடுமைப்படுத்தப்பட்ட சினிமா துணை நடிகரின் மனைவியை காவல்துறை மீட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஜயகோபால். விஜயகோபால், என்ன நடந்தது? விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, திருச்சியை பொறுத்தவரை கந்து வெட்டி கொடுமை என்பது மிக குறைவாகவே இருந்துள்ள நிலையில் தற்போது கந்து வட்டி கொடுமை என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நிரூபிக்கும் வகையில் ஒரு சம்பவம் அரங்கேறியுள்ளது. அதாவது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் விஸ்வாஸ் நகர் உள்ளது. அந்த பகுதியை சேர்ந்தவர் மதியழகன். இவர் சென்னையில் தங்கியிருந்து சினிமா துணை நடிகராக பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி மாலதி. 44 வயதான இவர் அக்கம் பக்கத்தில் ஏராளமாக கடன் வாங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. மிக குறிப்பாக விஸ்வாஸ் நகர் அருகே உள்ள ஏபி நகரை சேர்ந்த உமாராணி என்பவரிடம் 6 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார். இந்த கடனை இவர் திரும்ப செலுத்த முடியாததால் உமாராணி கடந்த 2 மாதமாக இவரை தனது வீட்டில் தனி அறையில் அடைத்து வைத்து கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இது குறித்து மதியழகனுடைய தம்பி சேலம் நீதிமன்றத்தில் பணியாற்றி வருகிறார். அவர் சில வழக்கறிஞர்களுக்கு தகவல் கொடுத்திருக்கிறார். அந்த வழக்கறிஞர்கள் திவாகர் தலைமையில் அங்கு சென்று பார்த்த பொழுது உமாராணி யாரையும் வீட்டுக்குள் விடாமல் தகராறு செய்திருக்கிறார். அதையடுத்து அவர்கள் காந்தி மார்க்கெட் காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்தார்கள். அதையடுத்து காந்தி மார்க்கெட் காவல் நிலைய ஆய்வாளர், துணை ஆய்வாளர் உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகள் நேரடியாக வீட்டுக்குள் சென்று இந்த பெண் இருப்பதை மீட்டார்கள். அப்பொழுது அந்த பெண் உடல் நடுநடுங்கி ஒரு மயக்கத்துடன் இருந்த நிலையில் அங்கு அவர்கள் மீட்டவர்கள் கைகாலில் விழுந்து நன்றி செலுத்திய காட்சி பார்ப்போரை மெய்சிருக்க வைத்தது. எனவே ஒரு 2 மாதமாக ஒரு பெண்ணை வாங்கிய கடனுக்காக ஒரு அடைத்து வைக்கப்பட்ட சம்பவம் திருச்சியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து காந்தி மார்க்கெட் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் மாலதியுடைய மகன் நர்ராஜ் என்பவர், 20 வயதான நர்ராஜ் என்பவனை உமாராணி தனி இடத்தில் அடக்கி வைப்பதற்காக கூறப்படுகிறது. அது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தற்பொழுது போலீஸ் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ள உமாராணி திருச்சி மாநகரம் காந்தி மார்க்கெட் பாஜக மண்டல துணைத் தலைவராக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாலா, நன்றி விஜயகோபால், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.